கனவு காணாதீங்க, உங்களால் இனிமேல் கண்டிப்பாக ஆட்சியை பிடிக்கவே முடியாது. இதை நான் சொல்லலை, தாவேகாவினுடைய பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். இன்றைக்கி ஹைலைட்டு நீர்வளத்துறை அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக ஆனந்த் அவர்கள் தான் பேசுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் கடைசியாக அவர் பேசின பேச்சுக்கள் எல்லாமே அல்டிமேட். அதுவும் குறிப்பாக தாவேகா பற்றி தெரிஞ்சுக்கணும். ஐஆர்எஸ் ஆஃபீஸராக இருந்த அருண் அவர்கள் எப்படி உள்ளே வந்தார், எப்படி ஆதவர்ஜுனா உள்ளே வந்தார், எப்படி ராஜ்மோகன் அவர்கள் உள்ளே வந்தாங்க, இன்னும் சில முக்கியமான நபர்கள் யாரெல்லாம் உள்ள வர ட்ரை பண்ணாங்க, யாருக்கெல்லாம் அந்த பதவி இல்லாட்டி அந்த அதிகாரம் அப்படிங்கிறது கொடுக்கப்படாமல் இருந்தது, எதிர்கட்சிகள் எந்த மாதிரியான சதி செய்கிறாங்க, இது எல்லாத்தையுமே மனுஷன் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே வச்சு செஞ்சுவிட்டாப்புல. அவருடைய ஸ்பீச் அது கூடவே சில முக்கியமான தகவல்கள் என்ன அப்படிங்கிறத இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். இது தமிழ் பொக்கிஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். எலெக்ஷன்லாம் நம்ம எடுத்து பாருங்களேன். எலெக்ஷனில் யாராவது தோத்துட்டாங்கன்னா அவங்க மறுபடியும் ஒர்க் பண்ணி மக்களுடைய மனதை கவர்ந்து அவங்களுக்குன்னு ஒரு பிளான் பியை எக்ஸிக்யூட் பண்ணி எலெக்ஷனில் ஜெயிச்சிருவாங்க. ஆனால் இதே இது லைஃப்பில் இல்லைங்க. லைஃப்பில் பிளான் ஏ பிளான் பி அப்படிங்கிறதுலாம் இல்லை. எதேச்சா இருக்கக்கூடிய மனிதர்கள் திடீர்னு இறந்து போகிறதும், அவங்க தான் குடும்பத்துக்கு உழைத்து கொடுக்கக்கூடிய மனிதர்களாக இருந்து அவங்க இறந்து போனாங்கன்னா பிளான் பி இல்லாமல் இருந்துச்சுன்னா, பிளான் பி அப்படிங்கிறது மனிதர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்து வைக்கிறது தான். அவங்க இறப்புக்கு பிறகு அவங்களுடைய குடும்பம் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அவங்களுடைய மகளுடைய படிப்பாக இருக்கட்டும், மகனுடைய வேலையாக இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு கல்யாணமாக இருக்கட்டும், இதெல்லாம் நடைபெற வேண்டும் என்றால் கண்டிப்பாக அவங்களுக்கு பணம் தேவை. ஸோ வருமுன் காப்போம் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய பிளான் பி. அதை எப்படி செய்ய முடியும்? நான் சொன்ன மாதிரி டேர்ம் இன்சூரன்ஸ் ரொம்பவே கம்மியான ப்ரீமியம், ஆனால் கவரேஜ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்து வைக்கிறது தான். மாதத்துக்கு 1000 ரூபாய் வரை எடுத்து வச்சாலே 2 கோடி வரை கிடைக்கக்கூடிய டேர்ம் இன்சூரன்ஸ் உங்களால் எடுக்க முடியும். அதெல்லாம் பற்றி செக் பண்ணுறதுக்கும் டிஃப்ரெண்டான டேர்ம் இன்சூரன்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத கம்பேர் பண்ணுறதுக்கும் கீழே இருக்கக்கூடிய லிங்க் உங்களுக்கு உதவியாக இருக்கும். சில நிறுவனங்கள் 100% கிளைம் அஷூரன்ஸ் அப்படிங்கிறதும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒருவேளை பாலிசி முடிஞ்ச பிறகு நமக்கு எதுவுமே ஆகலை அப்படின்னா நம்ம கெட்டின ப்ரீமியத்தை அப்படியே ரிட்டர்ன் தரக்கூடிய பிளான்ஸும் இருக்குது. ஸோ டிஃப்ரெண்டான பிளான்ஸ், டிஃப்ரெண்டான நிறுவனங்கள், அதை கம்பேர் பண்ணுறது, உங்களுக்கு எது சூட் ஆகும் அப்படிங்கிறலாம் தெரிந்து கொள்வதற்கு கீழே இருக்கக்கூடிய லிங்க் உங்களுக்கு உதவியாக இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, மாசத்துல ஒரு நேர சாப்பாடு அப்படி இல்லைன்னா வெளியில போயிட்டு வர ஒரு செலவு, இதில் நம்ம குடும்பத்தை காப்பாற்றலாம் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். 15 நாட்கள் தான் நீயா நானா போட்டி அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனந்த் அவர்கள். அதாவது தாவேகாவினுடைய பொதுச் செயலாளர் நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். இது என்ன 15 நாள் நீயா நானா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேற ஒன்றுமே கிடையாது. எலெக்ஷனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 15-20 நாள் தான் நீயா நானா. நீ ஜெயிக்கிறியா, நான் ஜெயிக்கிறியா. அதன் பிறகு நாம் எல்லாருமே ஒன்றிணைந்து உங்களுடைய ஐடியாலாம் எங்ககிட்ட கொடுங்க, நாங்கள் மக்களுக்கு தேவையான நல்ல விஷயங்கள்லாம் செய்வோம். இது இப்போ ஆனந்த் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். அதன் பிறகு என்ன செய்கிறார்னா, நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம், மறுபடியும் 15 நாட்களுக்கு பிறகு நீயா நானா போட்டி. அவருடைய கான்ஃபிடென்ட் எப்படி இருக்குன்னா, 5 வருஷத்துக்கு ஒரு தடவை எலெக்ஷன் வரும், அந்த நேரம் நீயா நானான்னு சொல்லி எல்லா கட்சிகளும் வந்து போட்டி போடுங்க, போட்டி போட்டுட்டு தோற்று போயிடுவீங்க. தோற்று போன பிறகு எங்ககிட்ட வந்து மக்களுக்கு என்னெல்லாம் நல்லது செய்யணும்னு சொல்லுங்கள், நாங்கள் அது கூடவே செஞ்சிடும். மறுபடியும் 5 வருஷத்துக்கு பிறகு எலெக்ஷன் வரும், நாங்கள் தான் ஜெயிப்போம், நீங்கள் தோற்று போயிடுவீங்க அப்படின்னு சொல்கிறார். இது அவருடைய கான்ஃபிடென்ட்டா இல்லை ஓவர் கான்ஃபிடென்ட்டா அப்படின்னு கேட்டால் இப்போதைக்கு அவருடைய கான்ஃபிடென்ட் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடியே நாங்கள் தான் ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு சொன்ன போதும், கண்டிப்பாக விஜய் அவர்களை நாங்கள் முதலமைச்சராக உட்கார வைப்போம் அப்படின்னு சொன்ன போதும், அவர் இட்டுன்னு வர்றது இட்டுன்னு போகிறது அப்படின்னு சொல்கிறத ரொம்ப பெரிய அளவில் நிறைய பேர் ட்ரோலாக மாற்றினா கூட, விஜய் அவர்களை நாங்கள் கொண்டு வருவதும் கொண்டு போகிறதும் எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, கண்டிப்பாக அவர் முதலமைச்சர் தான் அப்படின்னு சொன்ன போது கூட என் ஆனந்த் அவர்கள் பேசினதை எல்லாருமே ஓவர் கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறாரு, மிகப்பெரிய அளவில் ட்ரீமில் இருக்காருன்னு சொல்லி நிறைய பேர் அவரை கேலி கிண்டல்லாம் பண்ணாங்க. இன்றைக்கி அவர் சொன்னதை இன்றைக்கி செஞ்சிட்டாரு. அவருடைய கான்ஃபிடென்ட் இங்கே ஜெயிச்சிருச்சு. அதே மாதிரியான கான்ஃபிடென்ட்டாக அவர் பேசுகிறார். அடுத்த 5 வருஷமும் நாங்கள் தான் இருப்போம், நீங்கள் கனவு கூட நினச்சிடாதீங்க உங்களுக்கு ஆட்சி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. அதுலேயும் அவர் சொன்னது அந்த சர்க்கார் பேனர்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் கிளிக்காமல் இருந்தது அதிமுக உள்ளே வந்திருக்கும் அப்படின்னு சொன்னதை நீங்கள் அடுத்த வீடியோ, காலையில் வரக்கூடிய வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ இப்படி பல விஷயங்கள் அவர் ஷேர் பண்ண பின்னாடி இருக்கக்கூடிய எல்லாருமே ரொம்ப பெரிய அளவில் கேட்டுகிட்டே இருந்தாங்க. சில நபர்கள் அழுதார்கள். கனிமொழி போன்ற எம்எல்ஏக்கள்லாம் அழுதார்கள். எதற்காக அப்படின்னா, அவரை திட்டாத வாயே கிடையாது, அந்த அளவுக்கு போட்டு எலெக்ஷனுக்கு முன்னாடி விஜய் அவர்களை திட்டுனாங்க அப்படின்னு சொல்லும்போதும், அதன் பிறகு அவரை திட்டுவதற்காகவே சில நபர்களை மீடியாக்கள் அப்படிங்கிற பெயரில், யூடியூபர்ஸ் அப்படிங்கிற பெயரில் வைத்திருந்தார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செய்திகள்லாம் பார்க்கும்போது ஒட்டுமொத்தமாக அது ஒரு எமோஷ்னல் டச்சாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆதவர்ஜுனா கண்டிப்பாக நம்ம கட்சிக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நான் தான் விஜய் அவர்கள்ட்ட சொன்னேன்னு சொல்லி யார் சொல்கிறாரு? பொதுச் செயலராக இருக்கக்கூடிய ஆனந்த் அவர்கள் சொல்கிறாங்க. அப்போது ஆதவர்ஜுனா அவர்கள் டார்கெட்
தாவேகாவினுடைய டார்கெட்டாக இருந்திருக்காங்க. ஆதவர்ஜுனா வச்சு ஒரு கேம் அவங்க ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. ஆதவர்ஜுனா ஒரு புக் ரிலீஸ் பண்ணார், அந்த புக்கில் அவரை கழட்டி விட்டாங்க, நாங்கள் உங்களை தூக்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கேஷுவலாக ஆதவர்ஜுனா அவர்கள் தாவேகாக்குள்ளே எப்படி வந்தார் அப்படிங்கிறத என் ஆனந்த் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஸோ ஒன்று சொல்லுவாங்கள்ல, ஒன்று நடக்கும்னா தானாக அமையும், நம்ம நினச்சி கூட பார்க்க வேண்டாம், சில நேரங்களில் எல்லாமே அதுவாக அமைஞ்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் நேரடியாக நம்ம ஐஆர்எஸ் அருண் அவர்கள் உள்ளே வந்தது. அருண்ராஜ் அவர்கள் நிறைய நேரம் விஜய் அவர்களை பார்ப்பதற்காக யாருக்கும் தெரியாமலாம் வந்து போய் இருந்திருக்காரு. அந்த நேரம் இப்படி வர யாருக்கும் தெரியாமல் வந்து போகிறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதனால் நான் ராஜினாமா பண்ண போகிறேன், ராஜினாமா பண்ணி ஃபுல் டைம் அரசியல்வாதியாக மாற போகிறேன் அப்படின்னு சொன்னாராம். அப்போ அவங்க குடும்பத்தில் அதனால் பிரச்சனையும் வந்துச்சு அப்படின்னு சொல்லி என் ஆனந்த் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். என்ன அப்படின்னா, நான் பொண்ணு கொடுத்தது ஐஆர்எஸ்க்கு தான், ஏன்னா அதன் பிறகு அடுத்ததான் உங்களுக்கு ப்ரமோஷன் சொல்லி கிடச்சிரும். ஆனால் நீங்கள் ஒரு அரசியல்வாதியாக மாறுறீங்களே அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டில் பல எதிர்ப்புகள் இருந்துச்சு. அந்த எதிர்ப்பையும் மீறி தான் அவர் ராஜினாமா பண்ணார். அந்த நேரத்தில் விஜய் அவர்கள் சொன்னார், இல்லை உங்களுக்கு பரவாயில்ல, இந்த பதவி போனாலும் பரவாயில்லை, உங்களுக்குன்னு தனிப்பட்ட ஒரு பதவி நம்முடைய கட்சியிலையும் ஆட்சியிலையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை இன்றைக்கி நிறைவேற்றியிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். ராஜ்மோகன் அவர்களை பொறுத்த வரைக்கும் பேசியே கட்சிக்குள்ளே வந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. வெங்கட்ராமன் அவர்கள் கணக்கு பார்த்தே கட்சிக்குள்ளே வந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. மீதம் இருக்கும் எம்எல்ஏக்கள் நாங்கள் எல்லாருமே 20-28 வருஷம் 29 வருஷமாக அதான் ரசிகர் மன்றத்தில் ஒவ்வொரு பொறுப்பில் இருந்து அதன் பிறகு அதை மக்கள் இயக்கமாக மாற்றி அதன் பிறகு மக்களுக்கெல்லாம் நன்மை செய்து அந்த பொறுப்புலேருந்து வந்தவங்க தான் எங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய நிறைய பேர். அதனால் நீங்கள் 2 கோடி வச்சு விஜய் ஃபோட்டோ வச்சிங்கன்னா விஜய் அவர்களுடைய ஃபோட்டோ தான் எல்லோரும் எடுப்பாங்களே தவிர எக்காரணம் கொண்டும் ஒரு நபரை கூட நீங்கள் அசைச்சு பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறார். இது ரொம்ப சிக்கல் தான் அரசியல். இந்த அரசியலில் பல நபர்களை பார்த்துருக்கோம், பல கூட்டணிகளை பார்த்துருக்கோம், பல நபர்கள் நான் இந்த கட்சி விட்டு போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களை பார்த்துருக்கோம். ஈவன் கருணாநிதி அவர்கள் தான் சாராய விற்பனைக்கும் தமிழ்நாட்டில் சாராயம் அதிகமாக வர்றதுக்கும் காரணம் அப்படின்னு சொன்னவர் தான் ஏவா வேலு அவர்கள். ஆனால் இன்றைக்கி ஏவா வேலு அவர்கள் கருணாநிதி அவர்களுடைய கட்சியில் குறிப்பாக திமுகக்குள்ள மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கிறார் என்றும், கருணாநிதி அவர்களை யாராவது பெயர் சொன்னாலே கலைஞர் கருணாநிதின்னு ஏப்பா சொல்லலை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவர் கேட்பார் அப்படிங்கிறதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. ஸோ அரசியலை பொறுத்த வரைக்கும் நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர பகைவனும் கிடையாது அப்படின்னு சொல்கிற மாதிரி தாவேகாக்குள்ளேயே நிரந்தரமாக எல்லாரும் இருப்பார்கள், 100% இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு என் ஆனந்த் அவர்கள் குறிப்பிட்டிருப்பது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்க போகிறது என்பதை காலம்தான் நமக்கு உணர்த்த வேண்டும். அதுக்கு வேறு பதிலே கிடையாது, அதுக்கு காலம்தான பதில் சொல்லியாக வேண்டும். அடுத்ததாக 10,000 புதிய குளங்கள் அப்படிங்கிறத நாங்கள் உருவாக்க போகிறோம் என்கிற அறிவிப்பை இன்றைய தினம் வெளியிட்டிருக்கிறார்கள். ரொம்ப முக்கியமான விஷயம். அது மட்டும் செஞ்சிட்டாங்க அப்படின்னா அதை பொறுத்து அடுத்தடுத்த, ஏன்னா மழை வரப்போகிறது, நவம்பர் டிசம்பர் அப்படிங்கிறதெல்லாம் பெருமழையாக இருக்க போகிறது அப்படின்னு சொல்லும்போது அதை நீர்வளத்தை எப்படி பெருக்குவது, நீர்வளத்துறையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, சிக்கல்கள் என்ன, பொதுப்பணித்துறை நீர்வளத்துறை ரெண்டுமே இணைந்து செயல்படக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பொறுத்து மக்களுக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சட்டப்பேரவையில் என் ஆனந்த் அவர்கள் குறிப்பிட்ட பல விஷயங்கள் அடுத்தடுத்தா பார்த்துட்டு இருக்கும்போது தான் திடீர்னு இன்னொரு செய்தி வருது, போலி நிறுவன ஆவணங்கள் சிக்கின அப்படிங்கிறது. இந்த டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது பார்த்தீங்களா, அது கொள்முதல், அதுக்கான டெண்டர், அந்த டெண்டரை எடுத்தது ஒரு போலி நிறுவனம், அதற்கான சான்றிதழ் எல்லாமே எங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லி லஞ்ச ஒழிப்புத்துறை இன்னைக்கு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். சின்னதாக லீக் ஆகிருக்கு, அவங்க வெளியிடலை ஒஃபிஷியலாக. பட் போலி நிறுவனம் அப்படின்னு சொல்லும்போதே ஆஹா யாரோ சிக்கிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லி நமக்கு தோன்றுகிறது. திமுகவினுடைய முக்கியமான கைகளாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி கூட அந்த கழுகு ஜூவிலெலாம் ஒரு செய்தி வெளியானது, நம்ம கரூர் மாஜி அவர்களை கட்சியிலிருந்து நீக்குவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது கட்சியினுடைய மேலிடம் அப்படிங்கிறது தான். கரூர் மாஜினா வேறு யாருமே கிடையாது, நம்ம அண்ணாத்தை தான், வேறு யாருமே இல்லைங்க, செந்தில் பாலாஜி அண்ணன் தான். செந்தில் பாலாஜி அவர்கள் மீது வழக்கு, அவர் அடுத்தடுத்துதான் அவருக்கும் மாப்பிள்ளைக்கும் ஜூவியில் போட்டிருக்கு அப்படி தான், அவருக்கும் மாப்பிள்ளைக்கும் கொடுக்கல் வாங்கல் இருந்து வார்த்தை போராக மாறி அது முற்றிவிட்டது. அதன் பிறகு அவர் திமுக விட்டு விலகி போயிடலாமா அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கும்போது திமுகவினுடைய தலைமையை அவரை விலகி போக சொல்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி விட்டது. அதிமுக இதுதான் சரியான தருணம் அப்படின்னு சொல்லி கரூர் மாஜி வாங்க நம்ம கட்சிக்கு வந்து சேர்ந்துருங்க அப்படின்னு சொல்லி அழைப்பை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது. உண்மையிலேயே அதிமுகவில் மறுபடியும் செந்தில் பாலாஜி அவர்கள் போனாங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, திமுக மறுபடியும் பலவீனப்படும். அதனால திமுக இதை விட்டு கொடுத்துருவாங்களான்னு கேட்டால் இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷனில் திமுக விட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை விட்டு கொடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக அது அதிமுகவுக்கு பயங்கரமான பெனிஃபிட். சொல்லப்போனால் அதிமுகவினுடைய அடுத்த கட்ட பாய்ச்சல் அப்படின்னு சொல்லலாம். அதிமுகவை ஒருங்கிணைப்பதற்கான முக்கியமான நபராக செந்தில் பாலாஜி இருப்பார் அப்படிங்கிறது பலராலும் சொல்லப்பட்டு வருகிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பிறகு அதிமுகவினுடைய முகமாக செந்தில் பாலாஜி அவர்கள் மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. ஸோ இந்த மாதிரி ஒரு சான்ஸ் அஃபிஷியலாக அரசியலில் கிடைக்கிது அப்படின்னா செந்தில் பாலாஜி அவர்கள் விடுவாரா அப்படிங்கிறதும், இல்லை செந்தில் பாலாஜி அவர்களை திமுக விட்டு விடுமா அப்படிங்கிறதும் ஒரு கேள்வி மட்டும்தான்.
அடுத்ததா தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவன நிதியில் மெகா மோசடி அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 108 கோடி ரூபாய் அப்படிங்கிறத மோசடி பண்ணியிருக்காங்க. திமுக அவங்களுடைய ஆட்சி காலத்தில் தான் இந்த மோசடி நடந்திருக்கு. இதில் பல முக்கியமான நபர்கள் சிக்குவார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. எம்எல்ஏக்களுக்கு கார் கொடுப்பதை வரவேற்கிறேன், தாவேக அரசாங்கத்தை பற்றி அவங்களுடைய செயல்பாடுகளை பற்றி ஏதாவது விமர்சியுங்கள் அப்படின்னு சொல்லும்போது துரைமுருகன் அவர்கள் சொல்றாரு, ஏதாவது செயல்பாடுகள் செஞ்சாதாங்க விமர்சிக்க முடியும், செயல்பாடுகளே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டார். கார் கொடுப்பதை பற்றி இப்போது பல நபர்களும் வேற, நான் சொன்னேன்ல நிறைய பிரச்சனைகள் இருக்குது. கார் கொடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு 200 கோடி ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. 5 கார் இருக்குது, 4 கார் இருக்கிறவங்களே மறுபடியும் கார் கொடுத்து அவங்களுக்கு நீங்கள் பெட்ரோல் அலவன்ஸ்லாம் கொடுத்து 75,000 ரூபாய்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னா உண்மையிலேயே அந்த பணம் அந்தந்த தொகுதி மக்களுக்கு தேவைப்படக்கூடிய பணமாகத்தானே இருக்கும். இல்லாட்டி ஒரு ரிக்வஸ்ட் வைக்கணும், எம்எல்ஏக்கள் உங்ககிட்ட ஓன் கார் இருக்குது, சொந்தமான கார் இருக்குது அப்படின்னா இந்த கார் வேண்டான்னு சொல்லிடுங்க. எப்படி நம்ம இந்த கேஸ்லாம் வேண்டாம், கேஸ்க்கு மானியம் வேண்டாம்னு சொல்லி நம்ம எழுதி கொடுத்தோம், அதே மாதிரி என்கிட்ட சொந்த கார் இருக்குது, எனக்கு இது வேண்டாம், எனக்கு பெட்ரோலுக்கு மட்டும் காசு தந்துருங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்கன்னா நல்லா இருக்கும். நல்ல மனசு இருக்கிற எம்எல்ஏக்கள் யாராவது இருந்தாங்கன்னா அதை அப்படி செய்யலாம். அப்படி இல்லைனா இது தாவேகாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பாசிட்டிவ் செய்தியாக பார்க்கப்படுகிறது. பட் மக்களை பொறுத்த வரைக்கும், எதிர்க்கட்சியை பொறுத்த வரைக்கும் அதை மக்கள் மத்தியில் ஈஸியாக ஒரு நெகட்டிவ் செய்தியாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. திமுக அதிமுக அப்படின்னு சொல்கிறவங்க மாற்றி மாற்றி வீடுகளை கட்டி கொடுத்தார்கள். அதுலேயும் திமுக ஒரு வருஷத்துக்கு லட்சக்கணக்கான வீடுகளை கட்டி கொடுத்துருக்கோம், 7 லட்சம் வீடுகளை கட்டி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி ஐ பெரியசாமி அவர்கள் சொல்லும்போது, இந்த பக்கம் ஆனந்த் அவர்கள் நீங்க கட்டி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லாதீங்க, வீடு கட்டுவதற்கான அனுமதி கொடுத்து இருக்கிற ஒருத்தனுக்கு வீடு இருக்கு அவங்களுக்கே நீங்க அனுமதி கொடுத்துருக்கீங்க, காசை டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கீங்க, அதுக்கான ஆவணங்கள் என்கிட்ட இருக்கு, வேணும்னா கேளுங்க நான் தாரேன். எத்தனை வீடுகள் கட்டப்பட்டன அப்படிங்கிறத விட நீங்க கட்டுற வீடுகள் இன்னைக்கும் பெண்டிங்ல இருக்கு. அதாவது திமுக ஆட்சியின் போது கட்டப்பட்ட வீடுகள் இன்னைக்கும் பெண்டிங்ல இருக்கான். ஆனா நாங்க தரமான வீடுகளை கட்டி கொடுக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறோம். எத்தனை வீடுகள் நீங்க கட்டி கொடுத்தீர்கள் அப்படிங்கிற கணக்கை விட நல்ல வீடுகள் எத்தனை கட்டி கொடுக்கப்பட்டன அப்படிங்கிறது மட்டும்தான் நாங்கள் மக்களுக்கானதாக பார்க்கிறோம், மக்கள் சேவையாக பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லி சூப்பரான விஷயத்த சொல்லியிருந்தார். அதில் ஐ பெரியசாமி அவர்கள் கூட சொல்லியிருந்தாரு, சில நேரங்களில் இந்த மாதிரி தவறுகள்லாம் நடந்திருக்கும், அதிகாரிகளுடைய தவறு அது எப்படி அரசாங்கத்தினுடைய தவறாக மாறும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதிகாரிகள் தவறு செய்கிறார்கள் என்பதை பார்க்கிறார்களா இல்லையா, அதிகாரிகளை பற்றியான தகவல்கள் அரசாங்கத்திடம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து கொள்வது தான் அரசியல்வாதி அரசாங்கத்தினுடைய வேலை. அது கூட செய்யலைன்னா அரசியல்வாதியாக இருந்து எந்த பிரயோஜனமும் இல்லை என்பது பலருடைய விமர்சனமாக மாறி வருகிறது. அடுத்ததாக வந்தது அந்த சர்க்கார் பர பேனரை மட்டும் நீ கிளிக்கலன்னா நீங்கள் தான் ஆட்சி அமைத்திருப்பீர்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார்ல ஆனந்த் அவர்கள். அதற்கு அதிமுக வாய் இருக்கு அப்படின்னு சொல்லி சும்மா பேசிட்டு இருக்கக்கூடாது, மாய மோகம், ஆகா ஆட்சிக்கு வந்துட்டீங்க அப்படிங்கிற மாய மோகத்தில் தலைக்கேறி வாய்க்கு வந்ததை அமைச்சர் ஆனந்த் பேசுவதை நிறுத்த வேண்டும். அப்படி இல்லைனா அதிமுக தன்னுடைய சுயரூபத்தை காண்பிக்க வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிற தகவலை கொடுத்திருக்கிறார்கள். கடைசியா காங்கிரஸ் அமைச்சர் காவியில் அறிவிப்பா, அவர் ஒரு புத்தகத்தை வெளியிடுகிறார். அந்த புத்தகம் காவி நிறத்தில் இருக்கு. உடனே நம்ம தங்கம் தென்னரசவன் எல்லாம் கேட்டு என்னங்க காவியில் இருக்கு, பிஜேபி கலர்ல காங்கிரஸ்காரங்க அறிவிப்பை கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஐயா, சன் டிவியினுடைய லோகோலேருந்து சன் நெட்வொர்க்கினுடைய லோகோ எல்லாமே காவியாக தான் இருக்கு, அதுக்கு பின்னணியில் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கீழே கருத்துக்கள் எங்களால் பார்க்க முடிந்தது. எது எப்படியோ இன்றைக்கி சட்டமன்றத்தில் செம்மையான வீடியோக்கள் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். நிறைய வீடியோக்கள், இன்றைக்கி 2வது வீடியோ போட வேண்டியது ஆக்சுவலாக நாளைக்கு காலையில் 5 மணிக்கு வந்துடும். இது இப்போது 2வது வீடியோ, மொத்தம் 3 வீடியோ இன்றைக்கி. இந்த வீடியோ பார்த்து காலைல 5 மணிக்கு 3வது வீடியோவும் பார்த்துருங்க. நான் முதலே சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் நான் சொன்ன மாதிரி பிளான் பி, மனுஷனுடைய இறப்பு அப்படிங்கிறது யாராலையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அப்படி ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ஒரு விஷயத்திலிருந்து நம்முடைய குடும்பத்தை பாதுகாப்பது அப்படிங்கிறதுக்கான அந்த ஒரு ஈஸி வே தான் டேர்ம் இன்சூரன்ஸ். ஸோ மேலும் விவரங்களுக்கும் நிறைய விஷயங்களை அதை கம்பேர் பண்ணுறதுக்கும் படிக்கிறதுக்கும் கீழே இருக்கக்கூடிய லிங்க் உங்களுக்கு உதவியாக இருக்கும். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.